சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி நாடகம் நடத்துறாங்களாம். சொல்றது யாரு? நாடகம் நடத்தியே கட்சி வளர்க்கக்கூடிய திருமாவளவன் சொல்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நேத்தியா போராடுறாங்க. 1980ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த போதே வைத்த கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்புவாத விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்படணும். பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயமான அடித்தட்டு நிலையில் உள்ள வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை வழங்கணும். எப்ப கேட்டாங்க? 1980ஆம் ஆண்டு. அப்ப திருமாவளவனுக்கு ஒரு 16-17 வயசு இருக்குமா? ட்ரௌசர் போட்டு இருந்திருப்பாரா? மீச ஆரம்பக்கூடிய வயசு இருக்குமா? அன்னையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி போராட்டம் நடத்தி இருப்பார். திமுக ஏதோ நேரெதிரா இதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேரெதிரா இருக்கிற மாதிரியும், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு நேரெதிரா இருக்கிற மாதிரியும்ல பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறாங்கன்னு திருமாவளவன் ஆச்சரியத்தோட கேள்வி கேட்கிறார். அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்க இப்ப திமுக என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. அதனாலதான் வேங்கை வயல்ல இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யலனாலும் தோழமை சுட்டுதல்னு கடந்து போயிடுறீங்க. எங்களால் அது மாரி இருக்க முடியுமா? அமைச்சர் பெருமக்கள், பூர்வகுடி மக்களான, உழைக்கக்கூடிய மக்களான பட்டியல் சமுதாய மக்களை இழிவாக பேசிய போதெல்லாம் கண்டிக்காம கைகட்டி நிக்கிறீங்க. எங்களால் இருக்க முடியுமா? ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் சாதி ரீதியாக பேசினார்னு அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் புகார் சொன்ன போது நீங்க ராஜகண்ணப்பனை கேள்வி கேட்டீங்களா? பொன்முடி அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை இழிவா பேசினாரு, அப்ப நீங்க பொன்முடியை கண்டிச்சீங்களா? டி.ஆர். பாலு அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று கேள்வி கேட்டாரு. நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா என்று கேள்வி கேட்டாரு. நீங்க எப்படி இப்படி கேட்கலான்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்டது உண்டா? இப்ப நாடகத்தை நடத்துறது யாரு? இப்படியெல்லாம் நாடகம் நடத்தி தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்களை, உழைக்கின்ற மக்களை ஏமாத்தி பிழைக்கிறது யாரு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு நீங்க ஒரு நாளும் போராடியது கிடையாது, ஒரு நாளும் அதை பத்தி சிந்திச்சது கிடையாது. ஏன் பட்டியல் சமுதாய மக்களின் உரிமைக்காக நீங்கள் என்னைக்காவது பாடுபட்டது உண்டா? பாடுபட்டு இருக்கிறீங்க, போராடி இருக்கிறீங்க. எதுக்கு? வன்னியர் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு சமூக அநீதி கூட்டமைப்பு, இந்த வன்னியர் 10 கொடுத்த உடனேவே சமூக அநீதி கூட்டமைப்பு சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல திருமாவளவன் அவர்கள் கலந்துகிட்டாரு. எதுக்கு? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு. அந்த கூட்ட மேடையில திருமாவளவன் அவர்களை ஏற விடல. யாரு கூப்பிட்டாங்களோ அவங்க ஏற விடல. ஆனால் அன்றைக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அப்படி ஏற விடாம தடுக்கலாமாங்க என்று கேள்வி கேட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினர் தானே. சமூக வலைதளங்கள் முழுக்க என்னதான் இருந்தாலும் இது தவறுன்னு. எதுக்கு? வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நீ பேச போற? அதுவும் எப்ப? அதற்கு ஒரு வார காலத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பொது கூட்டத்துல ஒரு கூட்ட மேடையில பேசுறாரு திருமாவளவன் அவர்கள். என்ன சொல்றாரு? நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கிறாங்க. கூட்டணி வைக்காம நம்ம இந்த தொகுதியில, சிதம்பரம் தொகுதியில களம் கண்டா, தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டா கூட நம்மளால ஜெயிக்க முடியாது, 2வது இடத்தை கூட பெற முடியாது. ஆனால் கூட்டணி வச்சாதான் இந்த வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்க முடியும், அப்பதான் நம்ம நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியும்னு சொன்னவர் திருமாவளவன் அவர்கள் அடுத்த 2-3 நாட்கள்ல நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு, யார் ஓட்டு போட்டு ஒரு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்னு சொன்னீங்களோ அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுன்னு நீங்க மேடையில ஏறி பேசுனீங்களே. ஏன் அந்த வெறுப்பு உங்களுக்கு வன்னியர்கள் மீது? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா, இல்லைங்க அந்த மக்களால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அந்த மக்கள்கிட்ட ஏமாத்தி நான் ஓட்டு கேட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல உச்சாணி கும்பல உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த மக்களுக்கிட்ட எந்த விதமும் நான் செய்யல, NLC விவகாரம் வந்துச்சு, அந்த பூர்வகுடி மக்களோட நிலங்கள் எல்லாம் புடுங்கினாங்க, நான் வேடிக்கைத்தான் பார்த்தேன், அந்த மக்களுக்காக போராடல
சரி இப்பயும் செஞ்சுட்டா இதுவும் செஞ்சுட்டா அந்த மக்களுக்கு என் மேல கோபம் வராதான்னு நீங்க கவலைப்படலையே. நேரா போனீங்க. வன்னியர்கள் எப்படி என்னவா இருந்தா நம்மளுக்கு என்ன, வாழ்ந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன, இந்த அந்த கூட்டு மேடையில உட்காந்துக்கிட்டு வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டிற்கு எதிராகத்தானே அந்த கூட்டம் நடந்துச்சு. அதுல கலந்துக்கிட்டீங்க. என்னைக்காவது சிறிதாவது சிந்திச்சது உண்டா இந்த வன்னியர்களாகத்தான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக உட்கார்ந்துருந்தீங்கன்னு? ஒரு 10% வன்னியர்கள் ஓட்டு போடலன்னா கூட நீங்க நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கீங்க. நாங்களும் சொல்றது உண்டு. கிராமத்துல எல்லாம் போனதெல்லாம் திமுக காரங்கள்ட்ட போய் சொன்னோம், ஏங்க வேணாங்க, திருமாவளவன் அவர்கள் இந்த மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாரு. ஏன் அந்த மக்களுக்காகவும் செய்ய மாட்டாரு, எந்த மக்களுக்காகவும் செய்ய மாட்டாரு. அவருக்கு 2 சீட்டோ 1 சீட்டோ கிடைச்சா போதும், தான் எம்பியா இருந்தா போதும் அப்படின்ற நிலைப்பாட்டுல போயிடுவாருங்க. தயவு கூர்ந்து இந்த ஒரு தடவை மாற்றி ஓட்டு போடுங்கன்னு கேட்டா எங்களை அறிவாலயத்துல இருந்து நேரடியா பார்ப்பாங்க, கணக்கிடுவாங்கன்னு சொன்னது. எதுக்கு? 200 ரூபாய்க்காக. அந்த கொத்தடிமைகளை எல்லாம் அன்னைக்கு ஓட்டு போட்டு உன்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புறதுனால தான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா நீங்க யாருக்கு எதிராக பேசுறீங்க? வன்னியர்களுக்கு எதிராக பேசுறீங்க. சமூக நீதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சமூக நீதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்று நேற்றல்ல, கடந்த அரை நூற்றாண்டு காலமாக சமூக நீதி போராட்டத்தை கையில் எடுத்து போராடி 1, 2 அல்ல 6 இடஒதுக்கீடு வென்று கொடுத்திருக்கிறாங்க. விழா நடத்துனீங்களே பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு உரிமையை பெற்று தந்த ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று பேசியது யாரு? தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தது யாருங்க? இது வரைக்கும் 1 லட்சம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மருத்துவர்களை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். 22.5 விழுக்காடு பட்டியல் சமுதாயத்திற்கு என்று 22.5 விழுக்காடு மத்திய மருத்துவ கல்வியில பெற்றுக் கொடுத்தாரு. ஆண்டுக்கு 4000 5000 பேர்னாலும் இந்த 15 வருஷத்துல 20 வருஷத்துல 1 லட்சம் பேர் மருத்துவராயிருக்காங்க. உங்களால் இந்த பட்டியல் சமுதாய மக்கள் முன்னேறினார்கள் என்று ஏதாவது ஒரு பட்டியலிட முடியுமா? நீங்க வந்து நிக்கிறீங்களே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு, அந்த மாதிரி நிக்கிறாங்களா? திமுக என்ன முடிவெடுக்கிறாங்க? சாதிவாரி கணக்கெடுப்புல பக்கத்து மாநிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்களே, ஏங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தீவிரமாக போராடுது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால, அத்தனை சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால அணி திரள்வதை பொறுத்து கொள்ள முடியாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்பது உங்களுடைய வயிற்றெரிச்சல, பொறாமைய பொறுத்து கொள்ள முடியாததான். என்னதான் நம்ம கம்பி சுத்தினாலும் நம்ம 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கையேந்திர நிலைமையில தானே இருக்கிறோம். என்றைக்கும் கதாநாயகர்களாக பாட்டாளி மக்கள் கட்சி தானே திகழ்ந்துகிட்டு இருக்கு என்ற வெறுப்பு உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்றாரு. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுனால யாருக்கு என்ன பாதகம்? இந்தந்த சமுதாய மக்கள் இந்தந்த அளவுல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களின் உரிமையை பெறணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இதை 10 மாநிலத்துல நடத்திட்டாங்க, ஏங்க தமிழ்நாட்டில் நடத்தணும்னு கேள்வி கேட்டா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதற்கு எதிராக உள்ளது போல இவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆமா, எதிராகத்தான் இருக்கிறீங்க. ஏன் நீங்க போராட்டம் நடத்துறீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நீங்கள் அழுத்தம் தர வேண்டியதானே? உங்களுடைய எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேரோ 4 பேரோ இருக்கிறாங்கல்ல, அவங்கள கேள்வி கேட்க சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? கேள்வி கேட்டுட்டா சீட்டு கிடைக்காது, வேங்கவே இல்லை கேள்வி கேட்டா சீட்டு கிடைக்காது, அமைச்சர்களை பேசானா கேள்வி கேட்டா சீட்டு கிடைக்காது, என்எல்சிக்கு எதிராக போராடினா கேள்வி கேட்டா சீட்டு கிடைக்காது, மேல்மா எதிராக போராடினா கேள்வி கேட்டா சீட்டு கிடைக்காது, இதெல்லாம் டாஸ்மாக் எதிராக போராடினா கேள்வி கேட்டா சீட்டு கிடைக்காது. இது ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து நாடகம் நடத்துறானே, இதெல்லாம் பாக்குறவங்க சிரிப்பாங்க. இதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு. பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டா இது வரைக்கும் என்ன செஞ்ச, இனிமேட்டு செய்யறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் ஒரு மத்திய அமைச்சர் உருவாக்கி காமிச்சது தமிழ்நாட்டிலிருந்து.
1998 தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலை அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. அதுக்கப்புறம் தான் ஆராசாவை கொண்டு வராங்க. ஐயோ, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விளிம்புநிலை மக்களுக்காக உரிமையை கொடுக்குறாங்களே. இது வரைக்கும் அதை செய்ய முடியல உங்களால. பட்டியல் சமுதாய மக்களுக்கான 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உயர்த்தி தரணும்னு 1980ஆம் ஆண்டே முழங்கியது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர். இது வரைக்கும் அதை குறித்து என்னைக்காவது பேசுனது உண்டா? தமிழ்நாட்டு அமைச்சரவையில பட்டியல் சமுதாய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லையே, கேள்வி கேட்டது உண்டா? 2 பேருக்குத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இடஒதுக்கீடு 15 விழுக்காடு கொடுக்குறாங்க. சரி, குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களையும் ஒன்றிணைச்சு பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்டபடியாக பெரும்பான்மையாக இருந்திருப்பாங்க. அவங்க 2 அமைச்சர் தானே பிரதிநிதித்துவம். அந்த 2 பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவினருக்குமே வெவ்வேறு பிரிவினரை சேர்ந்தவர்கள். ஏங்க, ரெட்டியாருக்கு 2 கொடுத்துருக்கீங்க, ஏங்க நாயுடு சமுதாயத்திற்கு சேர்ந்தவங்களுக்கு 2 கொடுத்துருக்கீங்க, நாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த அளவு தான் இருக்கிறோமானு கேள்வி கேட்டது உண்டா? ஏன் கேள்வி கேட்கறது இல்ல? உங்களுடைய கட்சியை சேர்ந்த வன்னியரசு சொன்னாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்க எல்லாம் பொது தொகுதியில் அணிக்கிறதுக்கு ஆசைப்படலாமான்னு கேள்வி கேட்டாருன்னு. அந்த கலைஞர் கருணாநிதியினுடைய மகனோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்களே, அது உங்களுக்கு சரியா இருக்கா? 2016 சொன்னீங்களே கட்டுவிரியான்களின் கூட்டம் கருந்தேல்களின் கூட்டம்னு, அந்த கட்டுவிரியான்களின் கூட்டத்தோட கருந்தேல்களின் கூட்டத்தோட கையை கட்டிக்கிட்டு மௌனமா நிக்கிறீங்களே, தோழமை சுட்டுதல்னு சொல்றீங்களே, அது உங்களுக்கு சரியா இருக்கா? அதெல்லாம் நாடகம் கிடையாது. ஆனால் அரை நூற்றாண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி முழங்கிட்டு இருக்கிறது நாடகம்னு சொன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்குமா? இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்குமா? நீங்கள் அடித்தட்டு மக்களுக்காக இயக்கம் நடத்துறீங்க என்றா நீங்கள் யாருக்காக குரல் கொடுக்கும்? சமூக நீதியை காப்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு போராடிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குரல் கொடுப்பீங்களா? இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பா நடத்திட்டா இந்த அடித்தட்டுல இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமுதாய மக்கள் நானும் அதிகாரத்துல வரணும்னு கேட்பான். இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் நானும் அதிகாரத்துல வரணும்னு கேட்பான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் நானும் அதிகாரத்துல வரணும்னு கேட்பான். இவங்க எல்லாம் தன்னுடைய பலத்தை அறிந்து விட்டார்கள் என்றால் ஏன் குடும்பம் எப்படி பொழப்பு நடத்துறதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தன்னுடைய பேரன் இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கணும் என்கின்ற கனவோட பயணம் மேற்கொள்ளலாம். அதுல ஒரு காரணம் கூட இருக்கு. நியாயம் இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியல, ஆனா ஒரு காரணம் இருக்கு, சுயநலமான ஒரு காரணம். திருமாவளவன் அவர்களுக்கு என்ன காரணம் இருக்கு? தனக்கு ஒரு எம்பி சீட்டு, அந்த காரணமா? நீங்க எந்த விடயத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் நாடகம் நடத்துறாங்கன்னு குற்றம் சொல்லிட முடியாது. அதுவும் சமூக நீதி கொள்கையில பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு கட்சி இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே போராடிய கட்சி ஒன்றும் கிடையாது. சமூக நீதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் அத்தனை சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடு வென்று கொடுத்திருக்கிறார். 6 இடஒதுக்கீடு வென்று கொடுத்த கதாநாயகர்களை பார்த்து, சமூக நீதி போராளிகளை பார்த்து நாக்குசாம நாடகம் நடத்துறாங்கன்னு சொல்வது என்பது வேடிக்கையிலும் வேடிக்கை.